பெரிய விஷயம் இல்ல, ஜெபம் பண்ணா மாறிட போகுது. என்னுடைய சகோதரர் ஒருத்தர் ஒரு ஊழியக்காரரா இருக்கிறாரு, தூரத்து சொந்தம். அவர் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு வந்து அரிப்பு வியாதி இருக்கிற மனுஷனுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வராரு, சரியாகல. அடுத்து ஒரு 7 நாட்கள் உபவாசம் இருந்து அந்த மனுஷனுடைய வீட்டிலேயே 3 நாட்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தா அந்த மனுஷனுடைய உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அரிப்பு வியாதி சரியாயிருச்சு. சரியான அடுத்த 6 மணி நேரத்தில் இவருக்கு அந்த அரிப்பு வியாதி வந்துச்சு. இவருடைய சரீரம் எல்லாம் பயங்கரமான அந்த மனுஷன் என்னென்ன பாடுபட்டானோ அத்தனை பாடுகளும் இவருக்கு வந்துருச்சு. வந்த உடனே இவர் புரிஞ்சுட்டார், ஓ நீ அங்க விட்டுட்டு இங்க பிடிச்சிட்டியா, நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணி உட்கார்ந்து திரும்ப ஒரு 2 days இவர் தனியா பாசிங் போட்டு அதுல இருந்து ஒரு பரிபூரணமான விடுதலை அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப வந்து சத்துரு வந்து சில நேரங்கள்ல வந்து பலவீனமா இருக்கிற எங்க இருந்து எப்படி புகழணும் அப்படின்னு திட்டம் போட்டுட்டே இருப்பான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விழித்திருங்கள், மனுஷகுமாரன் எப்ப வருவாருன்னு தெரியாது, விழித்திருங்கள். அதனால எல்லாரும் என்னன்னா ஒரு கவனம் உள்ளவர்களாய், அவனுக்கு எப்பவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கவே கூடாது. அப்ப வந்து ஒரு காரியத்தை வந்து செய்ய போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து யார் என்ன பண்ணினாலும் பின்னணி என்ன அப்படின்றத நம்ம பார்க்காம இருக்கக்கூடாது. ஒரு விக்கிரக ஆராதனை நிறைந்த வீட்டுல நீங்க குடியிருக்கிறீங்கன்னா அந்த விக்கிரக ஆராதனை உங்களை இருக்க விடாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இருந்துட்டீங்கன்னா அது எதையும் செயல்பட முடியாதுன்னு தெரியும். அதனால அங்கிருந்து உங்களை துரத்துறதுக்கு முயற்சி எடுக்கும். அங்கிருந்து நீங்க எப்ப வெளியே போவீங்கன்னு அது முயற்சி எடுக்கும். ஏன்னா தடை செய்கிறவர்கள் நீங்க தான். தடை செய்கிறவன் நீங்கிட்டான்னா அது ஃப்ரீயா அந்த இடத்துல சொல்லலாம். சில கணவன் சில மனைவி இந்த மாதிரி ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம சொல்லும் போது அப்படியே பயங்கரமான இரிட்டேட் ஆகும், பயங்கரமான கோவப்படுவாங்க அவங்க. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு காலகட்டத்தில் முடியாதுன்னு போது அவங்கள விட்டுருவோம், ஜெபம் பண்றதை விடுவோம். சரி எக்கேடும் கெட்டுப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் நம்ம. இல்ல, அந்த இடத்துல நீங்க இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல பாதுகாப்பு, நீங்க இருக்கிறதுனால தான் அந்த மனுஷன் அங்க தப்பு வைக்கப்படுகிறான். அதனால எக்காரணம் கொண்டும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில எது நடக்கும் போதும் என்ன நினைக்கணும்னா அதனுடைய பின்னணி யார் இருக்கா, அது யார் அதை நகர்த்துகிறா, இந்த பின்னணியை நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் அந்த ஆவிக்குரிய கண்களை உங்களுக்கு கர்த்தர் தந்துட்டாருன்னா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாய் வாழ்வீர்கள். அதனாலதான் ஆண்டவர்